நம்ம சண்டியர் ஸ்டோரிஸ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. படித்ததில் பிடித்தது. திருமணத்திற்கு பின் ஆண்கள். எல்லா ஆண்களும் தங்களது மனைவியை பாசத்துடன் தான் நடத்தவே விரும்புவார்கள். ஆனால் அதே பாசத்தை அவர்களால் எப்போதும் காட்ட இயலாது. ஏனெனில் ஒவ்வொரு ஆணுக்கும் குடும்பச் சுமை, பண பிரச்சினை, சகோதரிகள் திருமணம், பெற்றோர், வேலையிடத்தில் பிரச்சினை, கடன் தொல்லை என ஏதாவது சில பிரச்சினைகள் இருக்கத்தான் செய்கின்றது. அவனது பிரச்சினைகளை தன் மனைவியிடம் அவன் கூறும்போது சில பெண்கள் மட்டுமே தங்களது கணவர்களை புரிந்து கொள்கிறார்கள். அத்தகைய பெண்கள் தங்களது கணவருக்கு ஒரு மனைவியாக மட்டுமில்லாமல் சிறந்த தோழியாகவும் இருந்து சிக்கன வாழ்க்கை நடத்தி அவனை சிறந்த மனிதனாக்குகிறார்கள். மற்ற பெண்கள் தங்களது பெற்றோர் வீட்டில் இருந்த மாதிரி இங்கு இல்லையே என்று எண்ணி அவனை வெறுக்கத் துவங்குகிறார்கள். அவனுக்கு சாப்பாடு கூட போடுவதில்லை. அவனே எடுத்து வைத்து சாப்பிடும் நிலை பல வீடுகளில் உள்ளது. அவனை பழிவாங்க அவனை அருகில் கூட நெருங்க விடாத பெண்களும் உள்ளார்கள். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் தகராறு முற்றதியில் அவனுக்கு நிம்மதி போய்விடுகிறது. அவன் டாஸ்மாகில் நிம்மதி தேட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சில ஆண்கள், சரி அவளது விருப்பத்திற்கே நாம் சென்று விடுவோம் என்று மனைவியின் விருப்பப்படி சென்று கடனாளியாகி நிற்கிறார்கள். இவள் நமக்கு சரிபட மாட்டாள் என்று விவாகரத்துக்கு நீதிமன்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். மொத்தத்தில் புரிதலில்தான் பிரச்சினை இருக்கிறது. இருவரும் அமர உட்கார்ந்து பேசி தங்களது பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் பல பெண்கள் அதற்கு ஒத்து வருவதில்லை. நீயா நானா என வரும்போது அங்கே வாழ்க்கை கசக்கிறது. இதனாலேயே பல ஆண்கள் திருமணத்திற்கு பின் நிம்மதியின்றி அலைகிறார்கள். எனவே இருவரும் அமர உட்கார்ந்து பேசி தங்களது பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளுங்கள். அன்புடன் உங்கள் சண்டியர்.